மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசிரியர்படி உண்மை நோக்கி பார்க்குறோம். நீர் எங்கள் நடுவில் லாவும்படி உண்மை நோக்கி பார்க்குற ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய மகிமை வெளிப்பட காண உதவி செய்யும். தொடர்ந்து இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியில் தேவன் ஆசீர்வாடும்படி உண்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. சகல தடைகளை நீக்கும். ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் கர்த்தர் நீ பேசுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய இதனால் உண்டான நன்மைகள் என்ன என்பதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். நாங்கள் பெற்ற இன்பத்தை ஆண்டவரே, அதை நாங்கள் பிறருக்கும் எடுத்து சொல்ல கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்ப்பா, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நீ கர்த்தர் செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை உங்களுக்குள்ளே நாங்கள் அறிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் கிரியை செய்வாராக. தொடர்ந்து இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை ஒரு முறை கேட்பீர்களானால் இந்த ஆண்டிலே நீங்கள் வேதத்தை ஒரு முறை வாசிக்கிறதாக இருக்கும். எத்தனை முறை நீங்கள் கேட்குறீர்களோ அத்தனை முறை இந்த வேதத்தை வாசிக்கிற உங்களுக்குள்ளே அந்த ஒரு அற்புத மகிமை உண்டாகும். இது உங்களுக்கு பல நேரங்களிலும் வியாதி நேரத்தில், துயர நேரத்தில் நீங்கள் இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். பிரயாண நேரங்களில், ஏதாகலும் எந்த நிலையில், வேலை ஸ்தலங்களிலும் நீங்கள் இதை வைத்து கேட்கலாம். ஆகவே இது நல்ல ஒரு நிகழ்ச்சி. தொடர்ந்து இதை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய வாழ்க்கையில் இந்த வேதம்தான், வாசிப்பு நிகழ்ச்சி தான் என்னை ஆசீர்வதித்து என்னை மகிமைக்கு இந்த நிலைக்கு நேராக என்னை கொண்டு வழிநடத்தி வருகிறது என்பதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆம், இன்றைக்கு நீங்கள் வாசிக்கிற நாம் பகரேதனை பார்ப்பீர்களானால் அதில் இருக்கிற வார்த்தைகள் பாருங்கள், நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது, பாதுகாப்பை கொடுக்கிறது, எல்லாமே செய்கிறது. இப்பொழுது இன்றைக்கு சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவலுடைய நிழல் தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலின் பறக்க அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலர் சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாகி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 92. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தாவே, துதிப்பதும் உன்னதமானவர். கர்த்தாவே, துதிப்பதும் உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்குனீர். உமது கரத்தின் கிரிகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் பொழுது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு எதுவாகும். கர்த்தாவே, நீ என்றென்றைக்கும் உன்னதமானவராக இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனியை போல் செழித்து லீபனோனின் கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார். கர்த்தர் உத்தமன் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியுமும் அசுமையுமாயிருப்பார்கள். 93 கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். அதனால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிற உமது சிங்காசன பூர்வம் அதில் உறுதியானது. நீர் அநியாதியாக இருக்கிறீர் கர்த்தாவே. நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சல் விட்டு எழும்பின, நதிகளை அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீருள்ள இறைச்சிகளை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. ஆம், இன்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோ செபிப்போம். ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என் தேவன் கிரியை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய விருப்பங்களை நீர் அறிகிறீர். எங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் உமக்கு தெரியும். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். எங்களுக்கு விரோதம் எழுமுறை இல்லை அந்த காரக்கிரிகளே ஆவி இயேசுவே எங்களை விட்டு நீக்கி போடுவீராண்டவரே. எங்களுக்குள்ள பல சோர்வுகளையும் அதில் கொண்டு வர அந்த வேதவசனங்களை எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துகிறதப்பா. இந்த நாளில் கர்த்தாவே, ஒரு வார்த்தையும் உம்முடைய மகிமையாக வெளிச்சிறகு பண்ணி எங்களோடு இருந்து காரியங்களை நடப்பிக்கிறதற்காகவும் சோத்திரம் செய்ய நினைத்தது தடைப்படாதப்பா. விசுவாசிக்கிறோம் கர்த்தரை அவருடைய நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி பிதாவே, ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை என்ன சொன்ன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.